மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சென்னையில் அவர் பயின்ற சர்ச் பார்க் பள்ளியில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்தில் இருந்தே தருகிறார் செய்தியாளர் அபிநயா. இந்த இடத்தில்தான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய பள்ளி பருவத்தை கழித்திருக்கிறார். 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை, அதாவது 1958ஆம் ஆண்டிலிருந்து 64ஆம் ஆண்டு வரை இந்த இடத்தில்தான் அவர் பயின்றிருக்கிறார். அந்த சர்ச் பார்க் பள்ளியை பொறுத்தவரை பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு விட்டாலும் இந்த இரண்டு கட்டிடங்கள் தான் ஜெயலலிதா அவர்கள் இங்கு பயின்ற போது இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த இரண்டில்தான் அவர் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயின்ற கூறப்படுகிறது. இந்த வகுப்பறைகள் பல்வேறு கட்டுமான அளவில் மாற்றங்களுக்கு உட்பட்டிருந்தாலும் இந்த இடத்தில்தான், இந்த வகுப்பறைகளில் தான் ஜெயலலிதா அவர்கள் பயின்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தான் அவர் ஓடி ஆடி தன்னுடைய விளையாட்டுகளிலும் அவர் சிறந்து விளங்கி இருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும், அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த பல பள்ளிகளில் ஜெயலலிதா அவர்களுக்காக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதே வகையில் இந்த சர்ச் பார்க் பள்ளியிலும் அஞ்சலி செலுத்தும் கூட்டம் நடத்தப்பட்டது இன்று காலையில். அங்கு கூட அவர் இங்கு பெஸ்ட் அவுட்கான் ஸ்டூடெண்டாக அவர் 1964 அவார்டு பெற்றிருக்கிறார். அந்த அவார்டு இன்னமும் இந்த பள்ளியில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதனை பார்க்கும்போது தங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருப்பதாக இங்கு இருக்கும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். நம்மோடு ஒரு மாணவி இருக்கிறார், ஹர்ஷனா. அவரிடமே கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கே இப்போ கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. அப்படி இருக்கும்போது டெய்லி இங்கே தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது? சின்ன வயசுலேருந்தே அவங்களோட இதெல்லாம் ஃபோட்டோஸ் வேர்ட்ஸ்லாம் பார்த்து வளர்ந்தவங்க தான். இந்த இடத்துல அவங்க படிச்சிருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கும் கொடுக்கப்பட்டுக்கிறது. நாங்கள் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி அவங்கள மாதிரி பிற்காலத்தில் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஃபீல். அவங்க படித்த ஸ்கூலு, அவங்க படித்த கிளாஸு ஒரு நல்ல விதமான வைப்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து இங்கே படித்தவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்கள் எல்லாத்துக்குமே. அவங்கள மாதிரி நாங்களும் வருவோம் நம்புகிறோம் பிற்காலத்தில். தமிழகம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் அவர் பயின்ற பள்ளியில் இன்னும் கூடுதலாக இன்ஸ்பிரே ஆவதாக இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் அபிநயா.